ஏசாயா 9ஆம் அதிகாரம். நீ கோதுமை மணியா ஆயிட்டுன்னா உன் குடும்பத்துக்குள்ள இருந்துதான் உனக்கு நடக்கணும்னு நினைக்கிறார். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது இயேசு பிறக்கல, பிறப்பார். நீ கோதுமை மணியா மாறணும், கிறிஸ்து வீட்டுக்குள்ள பிறப்பார். நீ கோதுமை மணியா மாறணும், கிறிஸ்து உன்னிலிருந்து வெளிப்படுவார். நீ கோதுமை மணியா மாறணும், இந்த உலகத்திற்கு பலன் கொடுக்க. எஸ், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். தோளின் மீது இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கரங்களை தட்டி கிறிஸ்துமஸ் வீட்டு வாசல்ல நின்று கத்தி கத்தி தொண்டை அவுட்டு. அல்லேலூயா. ஆமா, இந்த கிறிஸ்து பிறக்கணும்னா ஒரு யோசேப்பு தன்னை ஒப்பு கொடுக்கணும். இந்த கிறிஸ்து பிறக்கணும்னா ஒரு யோசேப்பு, ஐயோ நான் நேமிக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஒருத்தி கர்ப்பமா இருக்கானா, எப்படி நீ அந்த அவமானத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உலகத்தில் உன்னை அற்பமா எல்லாரும் கேவலமா ஒரு விதமா பேசுறான், அதை நீ சகிச்சுதான் ஆகணும். தேவ திட்டம் நிறைவேறணும். ஏன்னா எல்லாருக்கும் தேவ ரகசியம் தெரியாது, எல்லாருக்கும் தேவனுடைய திட்டம் புரியாது. மனுஷனுடைய வித்துல இருந்து வந்துட்டு அது தேவனுடைய குமாரன் ஆக முடியாது. பரிசுத்த ஆவியால தான் கர்ப்பம் தரிக்கப்படணும். இந்த தேவ ரகசியத்தை நீ புரிஞ்சுக்கணும். அவனுக்கு புரியாது, சயின்ஸுக்கு புரியாது, மனுஷனுக்கு புரியாது, ஐடியாலஜிக்கு புரியாது. ஆவியில் உணர்த்தப்பட்டு நடக்கக்கூடிய நீ புரிஞ்சுக்கணும் என்று சொல்லி இந்த பிறப்பு ஒரு யோசேப்பு மூலமாகத்தான் இந்த பூமியிலே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். ஏசாயா 25 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். கல்வாரி சிலுவையிலே, அந்த கொல்கதா மலையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வந்து அவர் இரத்தம் சிந்துவார். அப்பொழுது உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படும். உன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அவமானங்கள் துடைக்கப்படும். நீ அதுவரையிலும் முக்காடு போட்டுக் கொண்டு உன் முகத்தை வெளிக்காட்ட முடியாத அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையும், இனி ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. ஒரு நாள் வரும், இந்த கொல்கதா மலையிலே என் மீட்பர் உயிரோடு அடிக்கப்படுவார். அவர் ரத்தம் சிந்துவார், அவர் மரிப்பார். கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் உனக்கு விலைக்கிரயமாய் கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி உன்னை விலைக்கிரயமாய் அவர் வாங்குவார். உன்னுடைய முகத்தில் உள்ள கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றோடு உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. கல்வாரி சிலுவையில எல்லாம் முடிந்தது. அந்த வார்த்தை ஒரு நாள் அந்த மலையிலே சத்தம் கேட்கப்படும். அன்றைக்கு நீ மூடி முக்காடிட்டுக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய முக்காடுகள் உன் முகத்தை மூடி மறைத்து ஒளிந்து ஒளிந்து வாழுகிற உன் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்க என் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி ஒரு நாள் வரும், மலையில் அவர் வந்து இறங்குவார். அவர் வரும் பொழுது உன்னுடைய முக்காடுகள் எல்லாம் அகற்றும்.
வாசிங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கரங்களை தட்டி எஸ். அந்த கொல்கதா மலையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், விழாவிலே குத்தினார்கள், கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார்கள். அவர் மரித்து விட்டார் என்று இந்த உலகம் சர்டிபிகேட் கொடுத்தது. பரலோகம் அவரை உயிரோடு எழுப்பினது. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கினார். கரங்களை தட்டி அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. அவர் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறதற்காக இந்த பூமியிலே ஜெனிப்பிக்கப்பட்டார். யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசிங்க. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நல்ல தலைக்கு மேல அவருடைய மரணத்தினால் எனக்கு கிடைத்தது என்ன? என்னுடைய கண்ணீரின் வாழ்க்கைக்கு விடுதலை, என் சாப வாழ்க்கைக்கு விடுதலை, என் பாவ வாழ்க்கைக்கு விடுதலை. அக்கிரமத்தில் இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டாக்கினார் சிலுவையிலே. எஸ் எஸ். அழைத்த அழைப்பு கிருபை வரமும் மாறாதது. ஒரு யூத கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் கைவிடாதபடி அடைக்காத்தது போல காத்துக்கொண்டே வருகிறாரே. ஆனால் உன்னையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறாரே. உங்களையும் என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டாரே. உங்களையும் என்னை கர்த்தர் வேறு பிரித்தாரே. இதற்கு பின்பதாக ஒரு பெரிய திட்டம் உண்டல்லவா, ஒரு பெரிய நோக்கம் உண்டல்லவா. கிறிஸ்து இரண்டாம் வருகையிலே வருவதற்கு நீங்களும் நானும் அல்லவா அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். நீயும் நானும் அல்லவா அந்த தேவ ராஜ்யத்தின் பணியிலே ஈடுபடுத்திக் கொள்ளணும். அதற்காகத்தானே உன்னையும் என்னை அழைத்தார். ஒரு யூத ராஜசிங்கம் கிறிஸ்து இயேசு வருவதற்கு ஒரு கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். இனிய தேவனாகிய கர்த்தர் மாரநாதாவாக இந்த பூமிக்கு வருவதற்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். உன்னையும் என்னை கர்த்தர் அழைத்தார். அவர் வருகைக்கு கோணலானவைகளை எல்லாம் நீயும் நானும் அல்லவா சரிப்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும். பாவ வாழ்க்கையில ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாமர மக்களை நீயும் நானும் அல்லவா விடுதலையாக்குவதற்கு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது. அதை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அதை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இயேசு இந்த பூமிக்கு வந்து எல்லா முகங்களில் உள்ள கண்ணீரை துடைத்தாரே. துடைப்பதற்காக தானே வந்தார். தன் ஜீவனையே கொடுத்தாரே. அதை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளையே, உன்னை குறித்த நோக்கத்தை என்ன செய்கிறாய்? இன்னும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை போலவே இருக்க போகிறாய்? இன்னும் அந்த யூத கோத்திரத்து ராஜாக்களை போலவே விழுந்து விழுந்து எழும்ப போகிறாய்? அல்லது இன்றைக்கு கிறிஸ்துவோடு கூட நடக்க போகிறேன் என்று சொல்லுகிறாய்? எண்ணிப்பார், எண்ணிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாசிங்க. தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கரங்களை தாட்டி இதற்காகத்தான் அவர் வரணும். எதற்காக இந்த யூத கோத்திரத்தின் மேல இவ்வளவு கரிசனை வைத்திருந்தார்? எதற்காக இந்த யூத கோத்திரத்தை இவ்வளவு பாடுபட்டு ஆண்டவர் காப்பாற்றினார்? எதற்காக அவர்கள் விழுந்த பொழுதெல்லாம் ஆண்டவர் கிருபை பாராட்டி அன்பு செலுத்தி மீண்டும் மீண்டும் வந்து அவர்களை குணப்படுத்தினாரே? எதற்காக? எதற்காக? விழுந்து போகட்டும் என்று விட்டு விடுவதற்காக இல்ல, இல்ல. எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு கோத்திரம் சரியா நிக்கணும். எல்லா முகங்களில் இருந்து கண்ணீர் துடைக்கப்படணும்னா உன் பகுதியில் உன் குடும்பம் சரியா நிக்கணும். மதுரையில் இந்த சபை சரியா நிக்கணும். இந்த முழு உலகத்திற்கு இந்த சபை சரியா நிக்கணும். நின்னாதான் சரியா வரும்.
தேவனுடைய சித்தம் நிறைவேறும். அதற்காகத்தானே உன்னையும் என்னையும் என் ஆண்டவர் அழைத்தார். அதற்காகத்தானே தெரிந்து கொண்டார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் அப்படியானார். கரங்களை தட்டி, யூத கோத்திரம் கைவிடப்படல, பிறந்துட்டாரு. ஆண்டு அனுபவிப்பதற்காகவா? இந்த உலகத்துல நாங்க கர்த்தரால் கைவிடாத நகரம் என்று பெயர் பெற்று இருக்கிறோம் என்று சொல்லி பகுமானம் அடிக்கிறதுக்கா? இல்லை, தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுப்பதற்காக, தன்னையே தியாக பலியாய் ஒப்பு கொடுப்பதற்காக, இதற்காகத்தான் இந்த ஒரு கோத்திரத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். அதற்காகத்தான் நித்திய நித்திய காலமாய் இந்த கோத்திரம் பெயர் பெற வேண்டும் என்பதற்காக நித்திய நித்திய காலமாய் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய சந்ததியும் பெயர் பெற வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எதற்காக அப்படியா? எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதற்காக. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம். வெளிப்படுத்துதலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம். அன்றைய உள்ளம் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புத்தகத்தை திறக்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பார்க்கிறவன் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது திறக்கவும் கூடாதிருந்தது. வாசிக்கவும் காணப்படாததினால் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து ராஜ சிங்கமும் தாவீதின் வேருமானவர் இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அது 7 முத்திரைகளை உடைக்கவும் செய்து கொண்டிருக்கிறார் என்ற கரங்களை தட்டியானவருக்கு நன்றி சொல்லலாமா? தோக்கலையா? அந்த கோத்திரம் தோக்கல, கைவிடப்பட்டதுன்னு சொன்னாங்க, கைவிடப்படல. சத்துரு அந்த யூதர்களை இல்லாதபடி அழித்தார், அழிய விடல. தேவனாகிய கர்த்தருடைய கிருபை பெற்றது. முத்திரை எதற்காக உடைக்கப்பட்டது? இந்த 40 நாள் பிரேயர்ல அந்த முத்திரையை குறித்து நிறைய பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாகன பெருக்கம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரோபோட்டுகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பங்கள், இந்த உலகத்தினுடைய பல விஞ்ஞானங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பல மிருகங்களை குறித்து சொல்லப்படுது. அவைகள் எல்லாம் இந்த வாகனத்துக்கு ஒப்பாக பார்க்கும் பொழுது, இந்த வாகனத்தில் இருந்து வருகிற புகையினாலே ஓசோன் படலமே ஓட்ட விழுந்து சூரியன் கருப்பாகி மோசமான இயற்கை சூழல்கள் மாற்றங்கள் உண்டாகி இன்றைக்கு மியான்மர், தாய்லாந்து போன்ற நாடுகளிலும் வல்லரசு தேசங்களை அசைச்சு பார்க்க முடியாது பூகம்பங்களும் சுனாமிகளும் எப்படி உண்டாகிறது? அந்த புஸ்தகத்தினுடைய முத்திரையை உடைத்த பொழுது இனி வரும் உலகம் எப்படி இருக்கும் என்பதை காண்பிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த முத்திரையை உடைத்து புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை காண்பித்தார். அது இன்று வரையிலும் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள காரியங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக
சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் இன்றளவிலும் ஒன்றாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. மாரநாதாவாகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் வர வேண்டும் என்றால் நீயும் நானும் தான் உத்தரவாதி. கர்த்தர் உன்னை ராஜாக்களும் ஆசாரியனும் லேவியனுமாய் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். உன்னை அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது. மாரநாதாவாகிய இயேசு வர வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, இந்த முழு உலகத்திற்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்து வீட்டிலேயே நீ சுவிசேஷம் அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி ஆண்டவர் வருவார்? எப்படி தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்? எப்படி தேவ திட்டம் நிறைவேறும்? அந்த தேவ ராஜ்ய பணியை பரிபூர்ணப்படுத்துவதற்கு, முழுமை அடைவதற்கு உன்னையும் அல்லவா கர்த்தர் அழைத்திருக்கிறார். யூத கோத்திரத்தை போல நீயும் கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவதற்கு அழைக்கப்பட்ட சந்ததியே இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஆகினோம் உன்னை ஸ்திரப்படுத்திக் கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்காக ஒரு சிறு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உன்னை போஷித்து நடத்துவாராக. கர்த்தர் தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுதி நின்று ஆண்டவருடைய